வாசிக்கிறோம். நல்ல மனதார அவரை துதிப்பமாக. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே. இந்த ராத்திரி வேளையில் அன்று சகோதரர் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசுவை தருவாராக. அவருடைய தெய்வீக பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஆராதனை முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருப்பதாக. நாம் ஒரு சிறிய பாத்திரம் என்பதை மாத்திரம் நினைத்துக் கொள்வோமாக. அவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்ததான அவருடைய பிள்ளைகள், உரிமையானவர்கள். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டு சமூகத்திலே ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய தெய்வீக கிருபை இவைகளின் ஆலைகளை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை ஆசுவை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசுவை தருவாராக, கிருபையினாலே நிரப்புவாராக. நம் ஜெபமாக ஆபிரகாம் ஜெபிக்கப்படுகிறேன். நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர் ஆண்டவரே. அதுபோலவே இந்த மாலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. வந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வருகிற ஜனங்களை சீக்கிரமாக கொண்டு வாங்க. நாங்கள் ஒருமித்து ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களோடு பேசுங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்க சத்தமே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை உயர்த்தினா பாடுவோமாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தாங்குவான். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கலக்கங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டமான சூழ்நிலை மத்தியில் அநேகராலை விரும்பி வாசிக்கக்கூடியதான ஒரு சங்கீத பகுதி. ஆண்டுக்கு பயமாட்டவதாக. யூத பாரம்பரிய முறைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் இப்படித்தான் அந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். இன்னொரு வேதத்திலே அசுத்தாவி கிரியைகள், அசுத்தாவின் போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை எடுத்து வாசிப்பது வழக்கம். மறுபடியும் இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். கட்டுகள் யாவும் நீங்கிய போகும், பிரச்சனைகள் யாவுக்கும் பரிகாரம் உண்டு. அந்த உன்னதமான சட்டையின் கீழ் நாம் அடைக்கலமாகி புகுந்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும் போது
அவருடைய நிழல், அவருடைய சட்டையின் மறைவு, அவருடைய புகலிடம் என்று சொல்லி நாம் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் அற்புதமான விடுதலை கட்டளையிடுவார், பரிகாரத்தை ஏற்படுத்துவார், வெற்றியை கட்டளையிடுவார். அவர் ஆமென். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக பார்க்கும்படி செய்வார். வலது பக்கத்தில் 10,000 பேர், இடது பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நம்மை தொடக்கூடாதபடி ஒரு பாதுகாப்பின் நிலையை வைத்திருக்கிற தேவன் அவர். ஆமென். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அந்த மறைவில் இருக்கிறபடினாலே ஆதலால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாதபடி காக்கும் தேவன். வாதை நம்மை நெருக்கி வரலாம், நமக்கு போராடலாம், நம்முடைய சரீரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது போல வரலாம். ஆனால் சுகமளிக்கும் கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து ஆரோக்கியத்தின் சட்டைகள் மறைத்துக் கொள்வாராக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமாக. எல்லா சத்தம் கேட்கப்பட வேண்டும். ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனின் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனின் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையுமோ கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையுமோ கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன்
பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து பலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. பிரைஸ் சொல்லணும். ஆமென். சுவிட்ச் இருக்கு, அதற்கு மாயமண்டலம். பிரைஸ் சொல்லணும். இதாக இருக்கீங்களா? ஆமென். உங்கள் சத்தம் வேணும். இவங்க சத்தம் கேட்குது, மியூசிக் சத்தம் கேட்குது, என் சத்தம் கேட்கும். சரி, உங்கள் சத்தம் எனக்கு கேட்கல. நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் பாடுவோமா? ஆமாம், நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். பாடல் பாடும் நேரம். ஆமாம். சாப்பிட்ற நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணுற நேரம் சாப்பிட போகக்கூடாது. கவனிக்கிறீங்களா? நாம் பாடல் பாடும்போது நல்ல பாடலை பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஜெபிக்கிற இடத்துல நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆமாம். பாடலுக்கு மேலே ஜெபம் வரக்கூடாது. ஜெபம்னா அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு. கர்த்தருக்கு பயமாண்டவதா. பாடல் பாடும்போது மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக நல்ல ஜெபம் பண்ணணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஆராதனை நேரம் இருக்குது. சத்தத்தை உயர்த்தி எவ்வளோ சத்தம் படி பாடும் கர்த்தரை உயர்த்த முடியுமோ, துதிக்க முடியும் துதியுங்கள். பாடல் பாடும்போது மௌனமாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. பாடல் வராவிட்டால் பரவாயில்ல. பாடலுக்கு மேலே சத்தம் வரக்கூடாது. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. ஆமாம். நல்ல கர்த்தரை உயர்த்தி பாடக்கூடிய நேரம். ஆண்டவர் இவையெல்லாம் ஆராதனை ஒரு ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது அவர் கர்த்தரை துதித்து பாடினார்கள். பாடல்களை ஏற்றி ஏற்றி பாடகர்கள் நல்ல பாடலை ஏற்றி கொடுப்பாருங்க. ராக தலைவர் ஒருவர் இருப்பார். அவர் என்ன சொல்வார், ராகங்களை அவர் இணைத்து இசை மீட்டக்கூடிய நபருக்கு கொடுப்பார். இசைகள் நேர்த்தியை வாசிக்கப்படும். ராகத்துக்கு ஏற்ற இசைகள், இசைக்கேற்ற ராகம் எல்லாம் ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக பாடி எல்லாம் உயர்த்தி பாடுவார்கள். கரம் தட்டுவதற்கென்றே ஒரு குரூப் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம். டேமரின் அடிப்பதற்குனே ஒரு குரூப் இருக்கும். இசை மீட்டர், கம்பி வாத்தியங்கள், தோல் வாத்தியங்கள், காற்று வாத்தியங்கள், அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் நல்ல அது தாவீதின் நாட்கள் தான் அற்புதமாக இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு தாவீது வேண்டும். ஆமாம். இங்கே தான் இருக்கீங்களா? நான் சொல்ல புரியல நினைக்கிறேன். ஆமாம். எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் நடத்தப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு பாடல்களை கொடுத்துருக்கிறார். நல்ல நம்ம பாடலை பாடலை ஏற்றக்கூடிய நல்ல பாடலை கொடுத்துருக்காரு. பாடல் ஏன் வைத்திருக்கிறோம் அந்த ஒரு கேள்வி இருக்குது. வந்த உடனே பிரசங்கம் பண்ணால் சும்மா இருக்கும்போது பிரசங்கம் பண்ணாலும் கேட்க முடியலை. அதனால் வந்து உங்களை உட்கார வச்சு நல்ல தேவனோட நெருக்கம், ஐக்கியம்,
எல்லாம் அவரை துதித்து பாடி நம்முடைய மனதில் உள்ள பாரங்கள், கஷ்டங்கள், என்னுடைய வேதனை எல்லாம் கொஞ்சம் அப்படியே தளர்ந்து எல்லாம் போயிடும். கொஞ்சம் தெளிவு உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள அப்புறம் துதி ஆராதனை இன்னும் நெருக்கத்தை வரும். அதோடு உட்கார வச்சு வசனங்கள் பேசும்போது உள்ளத்தின் ஆழத்திலே அது வைக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் ஆமாம். அந்த உள்ளே உள்ள பெட்டகம் அது பலவிதமான கவலைகளினாலே கஷ்டங்களினாலே நிறைந்திருப்பது காலியாக்கப்பட வேண்டும். அது எப்படி காலியாக்குவது? நல்ல ஆண்டவருக்கு உயர்த்தி பாடுவதனாலே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதனாலே, ஆண்டவருக்கென்று நேரத்தை கொடுத்து துதிப்பதனாலே, அவைகள் ஒன்றாய் செய்ய செய்ய உள்ள கஷ்டங்கள், மனபாரங்கள், மனக்லேசங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறி தேவனுடைய வசனத்துக்கு நம்ம ஆயுதப்படுத்த முடியும். ஆகவே தான் இல்லாவிட வந்த உடனே வசனத்தை ஆரம்பித்து சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒழுங்குமுறைகளை கர்த்தரே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நம்முடைய ஆராதனை ஒழுங்குமுறைகள் எல்லாம் ஜெப ஆலயத்தினுடைய ஒழுங்குமுறைகள். இதாக இருக்கீங்களா? ஆமாம். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு போய் பிரசங்கித்தாரு. பிரசங்கிக்கிற இடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னு நடந்தவைகள் நமக்கு தெரியாது. ஆனால் ஜெப ஆலய முறை ஆராதனை முறைகளை தான் நம்ம வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. உலகம் எங்கும் அப்படிப்பட்ட ஆராதனை முறைகளை தான் வைத்திருக்கார்கள். நல்ல பாடல்கள், நல்ல துதி ஆராதனைகள், வேத வசனத்தை வாசித்தல், வேத வசனத்தை கேட்டல், இதில் ஆண்டவருக்கென்று படைக்கும் காரியங்கள் அது கடைசியில் சிலர் படைப்பார்கள். நாம் இடைப்பட்ட நேரத்தில் கொடுக்கும்படியாக வைத்திருக்கோம். கடைசியில் படைப்பது அவர்கள் தானிய முறைகள், அவர்கள் விளைபலன்களை அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்து விட்டு செல்வார்கள். அல்லது ஆசிரியர் கூடாரத்தில் அல்லது அங்கே வைக்கக்கூடிய லேவியர்கள் ஆசாரிகள் குறித்து வைத்த இடங்களில் வைத்து விட்டு போவார்கள். விளைபலன்களை வைக்கக்கூடிய இடம். ஆகவே எல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டு ஒன்று முதல்ல வைத்து விடுவார்கள், இல்லாவிட்டால் கடைசியில் கொண்டு வைப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆராதனை இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்கு அது விளைபலனை கொண்டு வரக்கூடிய நேரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு விளைபலன் காரணம் போயிடுச்சு. நாம் விளைபலனை வாங்கி தான் சாப்பிட்றோம். ஆகவே நம்முடைய கரங்களிலே பொருளாதாரம் என்ற ஒன்றையிலே பணம் என்றதான ஒன்றை பரிமாற்றத்திற்காக செயல்படுத்தப்பட்ட காலங்கள் நடுவே கொண்டு வரப்பட்டது. அதை கொடுத்து ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இதெல்லாம் சில ஒழுங்குமுறைகள். அந்த ஒழுங்குமுறையில் இருக்கணும். ஆமாம். அதுக்கு தான் இடங்கள்லாம் எப்போ நம்ம சர்ச்சில் ஆராதனை முறை தான் போட்டிருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக எப்படி போடணும்னா ஆராதனை ஒழுங்கு. அது ஒழுங்கு. அது ஆராதனை இந்த இடத்துல நம்ம அதிகம் பார்க்க முடியாது. இங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடெலாம் போட்டிங்கன்னா சர்ச்சஸில் பார்க்கும்போது ஆராதனை ஒழுங்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஒழுங்கு அது 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 நேர்த்தியாய் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஆண்டவருக்கு குறித்து பாடுவோம். கரந்தட்டி பாடுவோமாக. எக்கால துணியோடு பாடுங்கள் சொல்லப்படுது. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை நிசையுங்கள் பாடுகள் சொல்லப்படுகிறது. கம்பீர சத்தத்தோடைய பாடுகள் சொல்லப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தத்தை வைத்து நல்ல மனதார சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடுவோம். ஆமென். ஏன்னு நாம் விசேஷமாய் உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொன்னார், அவைகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமாம். காட்டு புஷ்பங்களை பார்க்கணும் விசேஷமாய் உருவாக்கின தேவன். ஆகாய்த்து பட்சிகளை விட இந்த உலகத்தில் காணுகிற மிருக ஜீவன்கள், ஆகாய்த்து பட்சிகள், இவைகளை பார்க்கலும் நம்மை விசேஷமாய் உருவாக்கினவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவையெல்லாம் உருவாக்கப்படுவதுன்னு சொன்ன உடனே உண்டாக்கப்பட்டது. பறவைகள் உண்டாக்கப்பட்டது. மரம் செடி கொடிகள் முளைப்பிக்க கடவுது. அது புல்பூட்டுகள் முளைப்பிக்க கடவுது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னபடியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்களிலே வித்தியாசமான முளைத்தெழும்பினது. மிருக ஜீவன்கள் வந்தது, பறவைகள் வந்தது, ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டது. நம்மை உருவாக்குவதற்கு மட்டும் அல்லது ஆதாம் என்ற ஒரு மனிதனை உருவாக்கும் மட்டும் திரியேக தேவன் அவர் தம்முடைய சாயல், தம்முடைய மகிமை, தன்னுடைய சித்தம், தன்னுடைய திட்டம், தன்னுடைய நோக்கம் எல்லாவற்றையும் முன்வைத்து தான் அவனை வணைந்தெடுத்தார் அவர். ஆமாம். மனிதனை உருவாக்குவதற்கு தான் அவர் பல பிரயாசங்களை எடுத்துக்கொண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய தேவன் மனுஷனை விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பார்த்து நமக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு மருத்துவ ரீதியாய் போகும்போது ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை போகணும். நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முன்னாட்களே பாலி கிளினிக் ஒரே ஒரு கிளினிக் தான். அவங்க எல்லாமே சர்வம் பார்க்கப்படும். காலங்கள் நடுவே படிப்பின் தன்மை உயர 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 ஒவ்வொன்றாய் படிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ நீங்கள் போங்க, கண்ணுக்கு மட்டும் போங்க, ஆச்சரியப்படும்படியான காரியம் இருக்கும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாதாரண கண்ணு தான், தோண்டி எடுத்தால் கையில் வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடியதான மேன்மை நரம்பு மருத்துவரை நரம்பு மண்டலங்கள் போய் பாருங்கள்.
ஒவ்வொன்றாய் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு விசேஷமாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அவர். ஆமென். ஒவ்வொரு நரம்புகளும் ஒவ்வொன்றை சார்ந்து, ஒவ்வொன்றும் மனுஷனுடைய வாழ்க்கையை அவன் நடப்பதற்கும், நிற்பதற்கும், பேசுவதற்கும், பார்ப்பதற்கும், செயல்படுவதற்கும், சிந்தனை செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் செயல்படுத்துகிற முறைகள் அற்புதமானது. ஆமென். இங்கே இருக்கீங்களா? அவர் நம்மை விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மை விசேஷமாய் உருவாக்கின ஆண்டவருக்கு நம்ம எப்போது நன்றி உள்ளவனாக இருக்கு. நம்மை உருவாக்கி ஜீவன் பலனை இம்மட்டும் கொடுத்திருக்கிறார். நம் நிர்மூலமாகவருடைய கிருபை என்பதை உணர பண்ணியிருக்கிறார். அவருக்கு நல்ல துதிகளை செலுத்தி நல்ல பாடம். ஆமென். தேவா நான் எதனால் விசேஷமானவன்? விசேஷமாய் உருவாக்கப்பட்டதுனாலே. அதோடு மாத்திரமல்ல, உருவாக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் நீர் எங்களோடு வருவதனால், எங்களோடு இருப்பதனால். ஆமென். நல்ல காரங்களை தட்டி பாடுவோமாக. தேவா நான் எதனால் விசேஷித்தவன்? தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் நீ என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். இரண்டாவது எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்போக காலம் நீட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான்
யோசிப்பவள். ஏதினார் இது ஏதினார் நீர் என்னோடு எங்களோடு நீ வருவதனால் தான் ஐயா. ஏதினார் இது ஏதினார் நீர் என்னோடு இருப்பதினார். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினார் இது ஏதினார் நீர் என்னோடு வருவதினார். ஏதினார் இது ஏதினார் நீர் என்னோடு இருப்பதினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே தான் இருக்கல. ஆமென். உங்கள் சத்தம் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர்கிட்ட மோசே கேட்குறாங்க, நாங்கள் எதனால ஐயா விசேஷமானவர்கள்? ஒன்னே ஒன்று தான், நீர் எங்களோடு இருக்கிறவர் மாத்திரமல்ல, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் எங்களோடு நீ வருகிறீங்க. எப்படி வருகிறேன்னு சொல்லும்போது, அவர் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்தும்படியாய் முன் சென்றவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நீர் எங்களோடு இருக்கிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மோடு இருக்கும்போது ஒரு குறைவு இல்லாமல் அவர் அற்புதமாய் நடத்தக்கூடிய ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை அவர்கள் வாழ்க்கையில் கண்டார்கள். மோசே தான் சொன்னான், நீ எங்களோடு இருப்பது நாங்கள் விசேஷமானவர்கள். அந்த உலகத்திலே எல்லா ஜனத்தை பார்க்க நாங்கள் விசேஷமானவர்கள். உலகத்தையெல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் சாதாரண மக்களாக இருக்கிற எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு கூட நடந்து வருகிறீர். நாங்கள் தங்குற இடத்துல நீர் தங்குகிறீர். நீங்கள் தங்க சொன்ன இடத்துல நாங்கள் தங்குகிறோம். ரெண்டு பகுதியும் ஆண்டவர் இருக்கிறார். நாம் தங்குற முடியாது என்று சொன்ன நாம் நிற்கும் போது அவரும் நிற்கிறார். அதெல்லாம் முடியாது, கட்டாயம் உளுந்து புரண்டு என் கூட வந்து ஆகணும்னு சொல்லி போகலை. நாம் களைப்பு சோர்வு பலகீனம் என்று சொல்லும் போது நாம் நின்று கொண்டால் அவரும் நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பலன் கொடுத்து நம்மை நடத்தும் போது அவர் முன் சென்று வழியை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அவர் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார். நம்மை நடக்கவும் பண்ணுகிறார். நம்மை நடக்க முடியாத சூழ்நிலை நம்மோடு தங்கவும் இருக்கிறார் அவர். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், நம்மை நேசிக்கிற ஆண்டவரை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய காரியத்தை தான் முன்வைத்து செய்வார்கள். அவருடைய சுயநலமான வாழ்க்கைக்கு நம்மை பலிக்கடாக்கிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் நமக்காகவே தன்னை பலிக்கடாவாக்கினவர் அவர். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் அவர் நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர், கிருபாதார பலியாக்கப்பட்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமையுள்ள ஆண்டவர் ஒரு நாள் சொல்லி சென்றார், நான் மறுபடியும் என்ன செய்வேன், வருவேன். ஆமாம். ஒரு மாதிரி அடக்கி எனக்கு பிரைஸ் சொல்லு. அல்லேலூயா. அது சொன்னேன், நான் மறுபடியும் என்ன செய்வேன், வருவேன். தூதர்கள் சொன்னார்கள், எப்படி ஆண்டவர் வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். ஆமாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதே போல உங்களுடைய கண்கள் மறுபடியும் காணும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குத்தின கண்கள் யாவும் பார்க்கும் என்று சொன்னான். அன்றைக்கு உள்ளவன் 2100 வருஷம் அல்லது 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழித்து பார்க்குறது அல்ல. பொருள் அப்படி அல்ல. எந்த ஜனம் அவரை சிலுவையில் அறைந்ததோ அதே ஜனம் மறுபடியும் பார்க்கும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் சிறைப்பட்டு போனதான ஜனம் மீண்டு அவர்கள் தன் எல்லைக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பல முறை சிதறடிக்கப்பட்டவர், பல முறை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிர்மூலமாக்கப்பட்ட ஜனம் மீண்டும் முளை தெலும்பி வந்ததுன்னு சொன்னால்
தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அத்தி மரம் மீண்டும் துளிர்க்கும். ஆமாம், துளிர்த்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை செய்யும்போது வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். ஆமாம், கால தாமதம் பண்ண மாட்டேன். அந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே, அந்த பாடலாம் பாடுவோமாக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது கிறிஸ்துவை குறித்த பாடல். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் நேரம் இது. ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்த சொல்லுது, பரிசுத்தமாகிறோம். இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாகட்டும். பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அவன் இஷ்டம் செய்யிட்டு போகிறான். ஆனால் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு ஜனமும் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தங்களை வாழ்க்கை ஒப்பு கொடுத்து முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரோடு உள்ள தொடர்பு, ஆண்டவரோடு ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவர் வேத வசனங்களை வாசிக்க, அவருடைய வார்த்தைகளை பின்பற்ற, அவருக்கென்று வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? நல்ல ஆண்டவர் உயர்த்தி பாடுவோமாக. நான் சொல்லுவது எழுந்திருந்து பாடுவோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஆமாம், நான் சொல்லுவது இடப்போ. ஆமாம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எங்கள் சுத்தரை சேருங்கள் என்பார். சுத்தரை சேருங்கள் என்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. ஜெய கொடிகள் பிரித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிரித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆகா என்ன பெரின்பமது, ஆகா என்ன பெரின்பமது, ஆகா என்ன பெரின்பமது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்தோமே மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்தோமே மகிழ செய்தார். மத்தியவானத்தில் விருந்து சிறப்பாகவே ஒதுங்கிடுவார். மத்தியவானத்தில் விருந்து சிறப்பாகவே ஒதுங்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் மாறுந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மாறுந்த, மீட்கப்பட்டோர் மட்டும். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் மீட்பர் உயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம் மீட்பர் உயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை நாம்
அணிந்திடுவோம் நாம் தூசிகள் உதறியே நாம் அணிந்திடுவோம் நாம் தூய தேவனை காண நாம் தூய தேவனை காண நம் தூய தேவனை காண ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே வீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது வீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது துக்கம் நோயும் அங்கில்லையே பசி தாகமும் அங்கில்லை துக்க நோயும் அங்கில்லையே பசி தாகமும் அங்கில்லை பேரும் அல்லேலூயா முழக்கமே பேரும் அல்லேலூயா முழக்கமே பேரும் அல்லேலூயா முழக்கமே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே நம்ம எடுத்து பாடுவோமாக ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே என்ன சந்தோஷம் நித்திய மீட்பின் சந்தோஷம் இது என்ன சந்தோஷம் சந்தோஷம் மீட்பின் சந்தோஷம் இது சஞ்சலம் தவிப்பும் இல்லையே நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே சஞ்சலம் இல்லையே நித்திய மகிழ்ச்சி நம் தலைமேலே இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே நீதிமானே நீதி செய்வார் பலனோடு நான் வாரேன் நீதிமானே நீதி செய்வார் பலனோடு நான் வாரேன் என்றார் ஆமென் இயேசுவே வாரும் ஐயா ஆமென் இயேசுவே வாரும் ஐயா ஆமென் இயேசுவே வாரும் ஐயா அல்லேலூயா ராஜாதிராஜ தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே நாம் இயேசு ராஜன் வருவார் எங்கள் சுத்தரை சேருங்கள் என்பார் நாம் இயேசு ராஜன் வருவார் எங்கள் சுத்தரை சேருங்கள் என்பார் ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம் ஆக நாம் அங்கு செய்திடுவோம் ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம் ராஜாதிராஜ தேவாதி தேவ வேகம் வருகின்றாரே ராஜாதிராஜ தேவாதி தேவ வேகம் வருகின்றாரே
அந்த மகிமையின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி வருகிற ராஜாதி ராஜனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லா கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை, துதி, கன, மகிமை எல்லாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிகளினாலே புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்தக்கூடியவைகள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய எல்லாம் இயேசுராஜன் ஒருவருக்கு. ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் காட். ஹல்லேலூயா. அந்த மகிமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினவரும், நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவரும், நம்முடைய பலகீனங்கள், நோய்கள், எல்லா பிசாசின் பிடியில் இருந்து அந்தகார கிரியை, அந்தகார லோகாதிபனுடைய பொல்லாத கிரியிலிருந்து விடுவித்தவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. விடுதலையின் நாயகன் அவர், விடுதலை நாயகன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய கண்மலையானவர் அவர் ஒருவர் தான். அவர் கருத்து நம்மை தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, கண்மலையானவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. துதி கனம் எல்லாம் அவருக்கு, துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கு, அவர் ஒருவருக்கு எல்லா மகிமையும் துதியும் அவர் ஒருவருக்கு தான். நம்முடைய வாழ்வை ஒருவரை அர்ப்பணித்துக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த விதத்திலும் மேன்மையும் தகுதியும் உள்ளவர் அல்ல. நம்மை அவர் தகுதிப்படுத்தினவர். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தி வைத்தவர் அவர், நம்மை ஆசீர்வதித்தவர் அவர், நம்மை மேன்மைப்படுத்தி வைத்தவர் அவர், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கொடுத்தவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேன்மை, இந்த மகத்துவத்தை கொடுத்தவர் அவர் தான். ஹல்லேலூயா. அந்த ராஜனுக்கு மகிமை உண்டாவதா. மோசே தான் பாடுகிறான், நாங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம், நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் இத்தனை சமீபமாய் எங்களுக்கும் தேவனுக்கும் தொட்டுக்கொள்ளும் உறவுகள் என் அருகில் நிற்கக்கூடிய நபரை பார்க்கலாம் மிகவும் நெருக்கமாய் ஆண்டவரே நீர் நிற்கிறீர் என்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை போல மகிமையுள்ள தேவன் இல்லை என்பது மாத்திரமல்ல, எங்களைப் போல ஸ்லாக்கியம் பெற்ற ஜனம் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தின்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு பிரசன்னமாய் இருக்கிறவர். 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அவர்கள் நடுவில் வாசப்படுவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். துதிகள் மத்தியில் வாசமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஆவியானவர் நம்மை தங்கியிருக்கிற வாசப்படுகிற ஆவியானுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க திரியேக தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தில் என்றும் இருப்பதாக. நாம் துதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொள்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மீட்பர் ஆண்டவருக்கு நன்றி, எங்கள் மீட்பர் ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனையா, நல்ல தேவனையா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம யாரும் கண்காணிக்கவில்லை என்று எண்ணுகிறோம். ஒன்று, உலக மக்கள் நம்மை கண்காணிக்கிறார்கள். நீங்கள் காண்கிற 2 கண்களினாலே 100 இல்லை 150 பேர் 1000 பேரை பார்க்கலாம். இந்த 2 கண்களுக்குள்ளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான கண்கள் உங்கள் ஒருவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறோம். நம்மை கண்காணிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்மை குறை சொல்வதற்கும், நம்மை பாராட்டுவதற்கும், நம்மை பற்றி பெருமிதம் கொள்வதற்கும், நம்மை பற்றி பொறாமைப்படுவதற்கும், நம்மை பற்றி எரிச்சல் அடைவதற்கும் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதைவிட மேலாக தம்முடைய அற்புத வல்லமை விளங்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது அல்லவா, அந்த கண்கள் நம் மீது பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆகார் சொன்னார், என்னை காண்கிறவர் இந்த எல்லையிலே நான் கண்டேன் அல்லவா, நீர் என்னை காண்கிற தேவன். அவை நீங்கள் உட்காரும் போதும் காண்கிறவர், நீங்கள் எழுந்திருக்கும் போதும் கண்காணிக்கிறவர். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வரை காலை இருந்து இந்த நேரம் வரை உட்கார்ந்து எழுந்திருக்கிறோம் என்று அறிய மாட்டீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்காது, எண்ணிக்கையில் இல்லாத ஒன்று. நம்முடைய ஆண்டவரோ நீங்கள் எண்ணாதவைகளை அவர் எண்ணி வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களால் எண்ண முடியாதவைகளை எண்ணி வைத்திருக்கிறவர். உங்கள் ஜீவிய காலத்தை உங்களால் எண்ண முடியாது, எண்ணி வைத்திருக்கிறார். உங்களால் எண்ண முடியும் என்ற எல்லையிலும் எண்ண முடியாதவைகளை, எண்ணிக்கொள்ள முடியாதவைகள் நம்முடைய தலையில்
ஆண்டு வைத்திருக்கதான தலைமுடி. ஆண்டு சொல்கிறார், உங்கள் தலையில் ஒவ்வொரு முடிகளும் அவை எல்லாம் தேவனுடைய கண்காணிப்பிலும் தேவனுடைய எண்ணிக்கையிலும் இருக்கிறது. நம்முடைய ஜீவிய காலம் நம்மால் எண்ண முடியாது, அவர் எண்ணி வைத்திருக்கிறார். எண்ணக்கூடியவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், நம்மை காண்கிற ஒருவர் நம்மை கண்காணிக்கிறவர். நீங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கிறதையும் ஒரு நாளில் கூட எண்ணி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஆராய்ந்து அறிகிற ஒருவர் உண்டு, உள்ளதிரிகளை சோதி தருகிறவர் உண்டு. அவர் பார்வைக்கு எவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த தேவனிடத்தில் ஒரு விஷயம் தாழ்த்தி கொடுப்போமாக. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறபடினாலே, நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருவர் நம்மத்தில் பிரசனமாக இருக்கிறபடினாலே, நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் மேற்போட்டுக் கொள்வாராக, விசாரிப்பாராக, நல்ல பதில் கொடுப்பாராக, வருநாட்களில் பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவருக்கு எல்லாம் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாராக. தேவன் நம்மோடு பேசுவாராக, பேசுகிற மகனுக்கு அந்த பலப்படுத்துவாராக, வல்லமை வழங்கப்படுவாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மிஷனரியா, பஞ்சாபில் மிஷனரியா இருக்கிற இருதயம் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் ஆராதனை மீதியான போதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. எங்க நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலே சுவாமி ஆண்டவரே, ஒரு மனமாய் சுவாமி நாங்கள் ஒன்று கூடி முதல் நாமத்தை நாங்கள் உயர்த்தி நம்ம ஐயா ராஜாவே, நீர் பரிசுத்த தேவனப்பா, பரிசுத்த தேவனையா, முது சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது நாங்கள் அசுத்த உடல் உதலுள்ள மனிதர்கள் என்று ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம் ஐயா. நீர் பரிசுத்த தெய்வம் ஐயா, எங்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. எங்கள் ஆராதனையே எங்கள் வாழ்க்கை முறையாக மாறட்டும் ஐயா ராஜாவே. ஆண்டவரே சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. தெய்வீக ஆராதனையாக
எங்களது வாழ்க்கை முறையே மாறட்டும் ஐயா. எப்பொழுதும் சுவாமி இரவும் பகலும் உம்மை மகிமைப்படுத்தணும் ஐயா. உம்மை சாட்சியாக வாழணும் ஐயா. இதற்கு இன்னும் அதிகமாக நாங்கள் அர்ப்பணிக்க உம்மை கிட்டி சேர கர்த்தாவே கிருபை தாரும் ஐயா. ராஜாவே ஆண்டவரே, ஆராதனை நடத்திய தாசரையும் அன்பு ஆண்டவரே பிள்ளைகளையும் சுவாமி நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜாவே. எஞ்சியுள்ள நேரத்தை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இங்க நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம்.